Welcome to English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Degrees of Comparison Part 2. அதாவது போன வீடியோவில் Comparing two persons, two things அது பார்த்தோம். இந்த வீடியோவில் Comparing one with many. ஓகே, அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது. ஸோ see it with full focus. Degrees of Comparison Part 2. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவ்னா ரெண்டு சைட்லையும் as or so as will come. Comparative it will be followed by than. Superlativeனா அதுக்கு முன்னாடி the. இது ரொம்ப பேசிக் ரூல் இது. நெக்ஸ்ட்டு இப்போது when you are comparing two persons, the rule is different. இங்கே comparing one person with many. Comparing one person or one thing with many. Comparing one with many. இங்கே இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்னா, இப்போ சூப்பர்லேட்டிவ்னா இது பேசிக், இது ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் I'll give the example. When you are comparing one person or one thing with many, you have to follow these rules. என்னென்னா சூப்பர்லேட்டிவ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the shortest அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா கம்பேரிட்டிவில் எனி அதர் அப்படின்ற வேர்டு வரணும். பாசிட்டிவில் இட் வில் ஸ்டார்ட் வித் நோ அதர். ஓகே, அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு வந்தால் கம்பேரிட்டிவில் மோஸ்ட் அதர் இல்லைனா மெனி அதர் அப்படின்ற வேர்டு வரணும். அதே மாதிரி பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணும்போது வெரி ஃபியூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரூல் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். இப்போது ஹவு டு கம்பேர் ஒன் வித் மெனி அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் கம்பேரிங் ஒன் திங் ஆர் ஒன் பர்சன் with many. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வினி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் அ கிளாஸ். இங்கே வினியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், இந்த ஹோல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். வினி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் அ கிளாஸ். அவள் கிளாஸ்லேயே அவள் தான் ஷார்ட்டஸ்ட், அவளுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். வினி இப்போது இதே பேரலாக இன்னொன்னையும் சொல்லித்தரேன். வினி இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். வினி இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ்னா அவள் கிளாஸில் அவளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அவள் மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட், ஆனால் இங்கே அவளை மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ வினி இஸ் த ஷார்ட்டஸ்ட். இது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட். இங்கே ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட்டு வரும்போது கேர்ள்ஸுன்னு யூஸ் பண்ணணும். இது எரர் கரெக்ஷனில் கேட்பாங்க எப்போவுமே. ஸோ வினி இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் in a class. Here Vinny is one of the shortest girls in a class. இது மாதிரி சூப்பர்லேட்டிவ் வரும்போது how you will change to comparative? Vinny is shorter than any other girl in a class. அப்படின்னா வேறு மற்ற யாருமே இல்லை அவளுக்கு ஈக்குவலாக, எல்லாரை விட இவ தான் ஷார்ட்டஸ்ட்னு அர்த்தம். அதனால் இங்கே எனி அதர். வேறஸ் இங்கே பாருங்கள், வினி இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள், அவ்வளோ மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்றதால வினி இஸ் ஷார்ட்டர் தேன் many other girls or most other girls அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ see the difference. இங்கே any other or இங்கே many other. அடுத்தது பாசிட்டிவாக மாற்றும் போது no other girl is so short as Vinny. வேறு யாருமே அவளை மாதிரி ஷார்ட் கிடையாது. இங்கே no otherங்கிற யூஸ் பண்ணுறதால so short as அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். வேறு இங்கே பாருங்கள் பாசிட்டிவ், இந்த டைப் ஆஃப் சூப்பர்லேட்டிவை மாற்றும் போது பாசிட்டிவாக very few girls are as short as Vinny. ஸோ இங்கே no otherன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், வேறஸ் இங்கே very fewன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். I'll repeat. Vinny is the shortest girl in a class. Here Vinny is one of the shortest girls in a class. அதை கம்பேரிட்டிவாக மாற்றும் போது Vinny is shorter than any other girl in a class. இங்கே கம்பேரிட்டிவாக மாற்றும் போது Vinny is shorter than many other girls in a class. அடுத்தது இதே பாசிட்டிவாக மாற்றும் போது, இந்த டைப் வரும்போது பாசிட்டிவாக மாற்றும் போது நோ அதர்னு ஸ்டார்ட் ஆகும். நோ அதர் கேர்ள் இஸ் ஸோ ஷார்ட் as Vinny. வேறஸ் இந்த டைப்பை பாசிட்டிவாக மாற்றும் போது வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் as short as Vinny. இப்போது கம்பேரிங் ஒன் வித் மெனி, இதில் வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன். இப்போ லீ மினோ இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன். ஹீ இஸ் த பெஸ்ட் சவுத் கொரியன் ஆக்டர். இப்போ த பெஸ்ட் சவுத் கொரியன் ஆக்டர் அப்படின்னா சவுத் கொரியன் ஆக்டர்லேயே
அவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. இப்போ அது மாதிரி த பெஸ்ட்டுன்னு வரும்போது கம்பேரிட்டிவாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம், லீமினோ இஸ் பெட்டர் தேன், ஏன்னா பெஸ்ட்டோட கம்பேரிட்டிவ் பெட்டர், இஸ் பெட்டர் தேன் எனி அதர் சவுத் கொரியன் ஆக்டர். அந்த எனி அதர் கீவேர்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது இது மாதிரி டைப்பில் கேட்கும்போது கம்பேரிட்டிவ் கேட்டாலும் சரி, சூப்பர்லேட்டிவ் கேட்டாலும் சரி, பாசிட்டிவாக மாற்றும் போது நோ அதர்னு ஸ்டார்ட் பண்ணணும். நோ அதர் சவுத் கொரியன் ஆக்டர் இஸ் ஸோ குட் ஆஸ். ஏன் ஸோ குட் ஆஸ் சொல்கிறோம், ஏன்னா இட்ஸ் அ நோன் ஸ்டார்ட் ஆகுது, இட்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஸோ அண்ட் ஆஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அஃபர்மேட்டிவ்னா ஆஸ். ஸோ நோ அதர் சவுத் கொரியன் ஆக்டர் இஸ் ஸோ குட் ஆஸ் லீ மினோ. ஓகே, இப்போ இதே வந்து இது மாதிரி இருந்ததுன்னு வைங்க, லீ மினோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுத் கொரியன் ஆக்டர்ஸ். இங்கே வந்து த பெஸ்ட், அவர் தான், அவருக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. இங்கே லீ மினோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுத் கொரியன் ஆக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸில் அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்லேட்டிவில், கம்பேரிட்டிவாக மாற்றும் போது லீ மினோ இஸ் பெட்டர் தேன் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் சவுத் கொரியன் ஆக்டர்ஸ் அப்படின்னு மாற்றணும். அதே பாசிட்டிவாக மாற்றும் போது வெரி ஃபியூ, இங்கே நோ அதர்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே வெரி ஃபியூ சவுத் கொரியன் ஆக்டர்ஸ் ஆர் ஆஸ் குட் ஆஸ் லீ மினோ. I am sure you all would have understood this degrees of comparison part 2. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கம்பேரிங் ஒன் வித் மெனி. ஸோ பார்ட் 1ல் வந்து கம்பேரிங் 2 persons பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் see that and be benefited. And kindly like, share and subscribe. Thank you.